ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருபா கலெக்ஷன். இன்றைக்கி கிருபா கலெக்ஷனில் குக்கிங் தான் பார்க்க போகிறோம். குக்கிங்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மீன் வடை, சிக்கன் பால் சொல்லுவோம். அதுமாதிரி ஃபிஷ் பால் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செய்ய போகிறோன்னு பாருங்கள். நான் ஒரு 10 மீன் போல் கழுவி சுத்தம் பண்ணி தலை எல்லாத்தையும் நீக்கிட்டு இப்படி எடுத்து சேர்த்துருக்குறேன். அது கூட காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். ஓகேவா? இது பாருங்கள், ஒரு 5-6 பல் வெள்ளைப்பூடு. இது கூட நான் கொஞ்சோல மிளகு, நான் கொஞ்சம் மீன் சேர்த்துக்க, அதில் கொஞ்சமாக எல்லா பொருளும் சேர்த்துக்க போகிறேன். சீரகம், சின்ன சீரகம் கொஞ்சோல, பெரிய சீரகம் கொஞ்சோல. இது கூட ஒரு பின் ட்ராப் மஞ்சத்தூள், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூட நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றபடி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். உப்பு சேர்த்துட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது போட்டிங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துட்டேன். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். நல்லா எண்ணெய் சூடாயிருச்சு. இங்கே நம்ம சிக்கன் ஃபிஷ்ஷை நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு எலும்பு எதுவுமே இல்லை, தெரியுதா? அப்படியே ஃபிஷ் சின்ன மீன் தான், நகர மீன், அதனால நான் அப்படியே சேர்த்துருந்தேன். பாருங்கள், ஒன்றுமே இல்லை. பச்சை மிளகாய், சின்ன சீரகம், வெள்ளைப்பூடு, இந்த மாதிரி எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. அதோட ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், குட்டி குட்டி பாலாக பிடிச்சி நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இது எப்படின்னா, நம்ம மீன் சேர்த்து எங்கள் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதை நம்ம இந்த பிள்ளைகளுக்கு நம்ம இந்த மாதிரி சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது, இது மீனே அது அவங்களுக்கு தெரியாது. நல்லா ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கலாம், இல்லது சாப்பாடுக்கு தொட்டுக்கிறதுக்கும் இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் நம்ம ஃபிஷ்ஷில் நிறைய ப்ரோட்டீன் அண்டு ஒமேகா 3 அண்டு 6 ஃபேட்டி ஆசிட் நிறைய இருக்குது. இது நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் கண் பார்வைக்கு நல்லது, ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. மிச்சப்படி எல்லா வகை கெட்ட கொழுப்புகளெல்லாம் நீக்கி நல்ல ஒரு இது ஃபிஷ்ஷில் நல்ல ஒரு குட் ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் நம்ம இதை சின்ன குழந்தைங்களுக்கு, சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு சின்ன குட்டி பால் மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. இது எண்ணெயில் உள்ளே எல்லாம் போட்டு அரைச்சிடுவாங்க. அதனால் சீரகத்துலேருந்து வெள்ளைப்பூடுலேருந்து அதோட எல்லா டேஸ்ட்டு, எல்லா வகை எனர்ஜி, வெள்ளைப்பூடு எல்லாமே இதில் சேர்த்துட்டோம். அவ்வளோதான். இந்த மாதிரி குட்டி குட்டியாக மேக் பண்ணி பால் மேக் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க, இல்லது உப்பு டேஸ்ட்டை அப்படியே மாற்றி விட்டுரும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரே வகையாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வேறு மாதிரி செஞ்சு கொடுங்க. எந்த மீனாக இருந்தாலும் சரி, அதை அரைச்சி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நல்ல டேஸ்டான சுவையான ஃபிஷ் பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் உருண்டை நம்ம நல்லா அழகாக வடை மாதிரியோ இல்லை இந்த மாதிரியோ மெத்தடில் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தோன்னா, நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி சும்மா இருக்கிற நேரத்தில் கொடுத்தோன்னா இதில் இருக்க ப்ரோட்டீன் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி வேறு இன்னொரு டிஷ்ஷோடையும் இன்னொரு ஹேர் பேக்கோட, இந்த மாதிரி வேறு நைட்டி கலெக்ஷனோடு நம்ம உங்களை சந்திக்கிறோம். பாய்.